parallel plate capacitor. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு பாசிட்டிவ் ட்ரை பண்ணியாச்சு சரியா. இப்போ ட்ரை பண்ணுவோம், வருதா இது எனக்கு தெரியாது, நம்ம இப்போ ட்ரை தானே பண்றோம். சரி ரிவர்ஸ் சொன்னா ஓகே. இப்போ நல்லா பாரு, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால ஃபீல்ட் எங்க இருக்கும், அப்ப ரீஜன் 1ல. இந்த நெகட்டிவ்னால E due to plus E due to அப்ப என்னடா ரீஜன் 1ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E due to plus E due to minus. ஆனா இந்த இடத்துல சப்ட்ராக்ட் பண்ணுவோமா, ஏன் சப்ட்ராக்ட் பண்ற, அப்ப இதனால சிக்மா பை 2 எப்சிலான் நாட் புரியுதா. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெளியே எவ்வளோ, அப்ப எனர்ஜி வெளியே எவ்வளோ இருக்கும். சரி சரி தயவு செய்து இங்க பார்த்தா இங்க சார்ஜ் வந்து சிக்மான்னு இருக்கும் சரியா, இது பிளஸ் சிக்மா அது மைனஸ் சிக்மா கரெக்டா. தயவு செய்து மேத்ஸ் நிறைய தெரியும், அப்ப இங்க வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. இல்ல நிறைய பேர் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த சிக்மா பை 2 எப்சிலான் நாட்டா அது நெகட்டிவ் சார்ஜாப்பா, அதனால இது நெகட்டிவ் போட்டுக்கணும் புரியுதா. இப்போ இங்க மைனஸ் வந்ததுக்கு ரீசன் அது நெகட்டிவ் சார்ஜ்ப்பா, அது தப்பு. வெக்டார் குவான்டிட்டில இங்க நெகட்டிவ் வந்ததுக்கு ரீசன் என்ன, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு புரியுதா. ஓகே ரீஜன் 3 எடுத்துக்கோ, நல்லா பார். நெகட்டிவ்னால இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு மைனஸ் சார்ஜ். எனக்கு போர் அடிக்கிறதுக்காக வெக்டர் நோட்டேஷன் போட்டுல எழுதல சரியா. டெஸ்ட் பேப்பர்ல இதெல்லாம் இல்லைன்னா பேப்பர் பறக்கும். இங்க எழுதியிருக்கேன் டைரக்ஷன்ல எழுதுற, நீ எழுதுவ E due to plus charge அவையா. அப்ப ரீஜன் 3ல இதே சேம் டெரிவேஷன் போட்டு ஈக்குவல் டு 0வா. டெஸ்ட் பேப்பர்ல எவனாவது டிட்டோ போட்டு வச்சீங்கன்னா வாய் ஃபுல்லா புள்ளி புள்ளி போட்டு டிட்டோ டிட்டோ அவன் உடனே ஆண்டோ. இப்ப நல்லா பாரு, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ்னால இது வந்து E due to plus charge, நெகட்டிவ் சார்ஜ்னால அப்ப ரீஜன் 2ல பாரு. வெரி குட். அப்ப E நெட் பார்த்தனா E due to plus E due to minus. இங்கே திரும்பி அறிவு யூஸ் பண்றேன்ட்டு இது சிக்மா பை 2 எப்சிலான் நாட், இது மைனஸ் ஓகேவா புரியுதா. அப்ப டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ, சிக்மா பை எப்சிலான் நாட். உனக்கு வேணும்னா டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோ. என்ன டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுவேன், அலாங் என் கேப். அப்ப தயவுசெய்து என் கேப் எங்க இருக்குன்னாவது இந்த பேப்பர்ல காட்டு. நான் உட்காந்து பேப்பர் ஃபுல்லா பெரட்டி பார்க்குறேன், எங்கடா என் கேப்னா அது இங்க மட்டும் தான் ப்ரோ இருக்கும், அது இங்க மட்டும் தான் என் கேப். அந்த என் கேப் எதை ரெப்ரசன்ட், அது ஏதோ புக்ல இருக்கும், புக்கை போய் படிங்க. அப்ப அந்த என் கேப் என்ன டைரக்ஷன் சொல்லணும்ல சரியா. இப்ப பேசிக்கலி அந்த இடத்துல என் கேப் எதுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவா. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் டைரக்ஷன் இது ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பான், அதே டைரக்ஷன்ல உனக்கு இதுவும் இருக்க போகுது புரியுதா. சரி இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சாச்சு. எனி டிஃபிகல்ட்டி, எவ்வளோ சோம்பேறி இல்லை, எந்திரிச்சு போய் தண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டம் சரியா. இப்போ நல்லா பாரு, என்னோட அல்டிமேட் எய்ம் என்னன்னா, எதுக்காக நான் இந்த கெப்பாசிட்டர் உருவாக்குனேன். போன கெப்பாசிட்டர் என்ன பிரச்சனை, மெயின் பிரச்சனை என்ன, அதோட கெப்பாசிட்டன்ஸ் அள்ளி கம்மியா இருந்துச்சு. அப்ப இதோட கெப்பாசிட்டன்ஸ் மட்டும் என்னன்னே வாடி போச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, ஒரே ஒரு சட்டி இப்படி வச்சிருந்தீங்க. இப்போ என்ன பண்ணீங்க, 2 சட்டி இப்படி பக்கத்துல வைக்கிறீங்க. ஆமாவா இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் இருந்துச்சு, இப்போ 2 மெட்டல் இருக்க போகுது. என்ன டிஃபிகல்ட்டி, இப்போ மட்டும் என்ன வரப்போகுது. சரி இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்ப கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்ன, டேய் அது வந்து ஸ்பெரிக்கலுக்கு, இது parallel plate. அப்ப பேசிக் ஃபார்முலா என்ன, Q by V. பட் இதுல இருக்க போற வோல்டேஜ் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா, தெரியாது. அப்ப வோல்டேஜ் எப்படி எழுதிக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல, அது வோல்டேஜோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் கரெக்டா.
அப்ப V is equal to E dot R. கரெக்டா? சப்போஸ் இந்த பிளேட்டுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் D, டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் D. சரியா? அப்ப V க்கு பதிலா நான் E into D ன்னு போடலாமா? சரிமா, E dot D. Electric field in the direction, distance in the direction. cos 0 cos 1 cos 1 வேல்யூ என்ன சொல்லு? IITN 1 bro ஸ்மாலர் ஆங்கிளுக்கு நீங்க சொன்னீங்க ஒரு டெஸ்ட்ல very very small ஸ்மாலர் ஆங்கிளுக்கு cos theta is equal to tan theta is equal to theta, sin theta is equal to theta. Theta should be represented in the form of radian. ஒரு வீடியோ கூட எழுதி வச்சிருப்பேன். 30 டிகிரி வரைக்கும் sin 18 டிகிரி கேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருப்பேன். ஸ்மாலர் ஆங்கிள் 30 வரைக்கும் sin 18 டிகிரி வரைக்கும் நான் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருப்பேன் உனக்கு. சரி, இப்போ கமிங் பேக் டு அவர் டாபிக். இப்போ இந்த சார்ஜை நான் எப்படி எழுதிக்கலாம்? சிக்மா இன்டூ A. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ வந்துச்சு? அப்ப இந்த எப்சிலான் மேல போச்சுன்னா எப்சிலான் நாட் என்ன மேடம் கரெக்டா? அப்ப கெபாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன? கெபாசிட்டன்ஸ் ஃபார் parallel plate capacitor epsilon naught A by D. ஏரியா ஆஃப் பிளேட் ஏதாச்சும் ஒரு தட்டு எடுத்துக்கோ. சரியா? புரியுதா?